எனது பேராசிரியர் மறைந்த டாக்டர் ராஜரத்னன் அவர்கள் அறக்கட்டளை சொற்பொழிவுக்கு திரளாக வந்திருக்கின்ற மாணவ நண்பர்களே, ஊடக நண்பர்களே, எல்லோருக்கும் எனது முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பேராசிரியர் ராஜரத்னம் 1968-70 நான் இங்கே எம்ஏ படிக்க வருவேன். அப்போ இன்டர் காலேஜியேட் லெக்சர்னு ஒன்று இருந்தது. இப்போ இருக்க மாணவர்களுக்கு தெரியாது. எம்ஏ படிக்கின்ற அனைத்து கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்கள் அனைவரும் ஒரு சப்ஜெக்டை இங்கே வந்து படிக்கணும். அதில் எக்கனாமிக் சிஸ்டம்ங்கிற ஒரு தலைப்பில் பேராசிரியர் ராஜரத்னம் உரையாற்றினார். அவர் தான் லெக்சரர். அவர் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் அப்பயே பிஹெச்டி முடிச்சுட்டு வந்தவர் பேராசிரியர் ராஜரத்னம். 1968 70 வரலும் தனியாக என்னை அன்பு காட்டியிருக்கார். அது மட்டும் இல்லை, 71 மீண்டும் சென்னை பல்கலைக்கழகத்தில் நான் பிஹெச்டி ஆய்வாளராக வந்து சேர்ந்துட்டேன். அப்போ அவர் இணை பேராசிரியராக இருக்கிறார். தொடர்ந்து எங்களுடைய உறவு நீடித்தது. 1980 சென்டர் ஃபார் ரிசர்ச் ஆன் நியூ இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக் அண்ட் ஆர்டர் என்கிற ஒரு ஆய்வு நிறுவனத்தை நிறுவினார். அந்த நிறுவனம் 2 பல்கலைக்கழகங்களால் பிஹெச்டிக்கு ஆய்வுக்காக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பாரதிதாசன் சென்னை பல்கலைக்கழகம், ஹிஸ்ட்ரி, சோஷியாலஜி, எக்கனாமிக்ஸ். நான் இந்த அப்பொழுது சென்னை பல்கலைக்கழகத்தில் வந்த பிறகு நான் துறை தலைவராக 87ஆம் வந்த பிறகு டாக்டர் ராஜரத்னத்தை அவர்களை இந்த போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் சேர்மனாக நான் அழைத்தேன். முதல் முறையாக ஒரு சென்னை பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி வெளியே சென்ற ஒரு ஆய்வு நிறுவனத்தினுடைய இயக்குனரை முதல் முறையாக சென்னை பல்கலைக்கழக ஆட்சி மன்ற குழுவும் அதை ஏற்று, அவரும் பின்னால் ஆட்சி மன்ற குழு உறுப்பினராக இருந்தார். அவரை ஏற்று அவர் போர்ட் ஆஃப் ஸ்டடீஸுக்கு போட்டாங்க. அந்த பாடத்திட்டத்தில் அவர் செய்த ஒரு பெரிய மாற்றம் என்னன்னா, ஒரு பெரும்பாலான அன்றைக்கு புறக்கணிக்கப்பட்டு இன்றைக்கு போற்றப்படுகிற சுற்றுச்சூழலை பற்றி ஒரு பாடத்திட்டத்தை கொண்டு வந்தார். என்விரான்மெண்டல் எக்கனாமிக்ஸுங்கிற தலைப்பில் முதல்ல தமிழ்நாட்டில் பல மீனாட்சி கல்லூரியில் கூட அதை எம்ஏ நடத்தினாங்க. அவருடைய நிறுவனத்தில் நடத்தினார். சென்னை பல்கலைக்கழகத்திலும் ஒரு பாடத்திட்டமாக நிறைவேற்றார். ராஜரத்னம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் கற்றதை, அவர் பெற்ற அறிவை பொதுமக்களுக்கு பயன்பட வேண்டும், குறிப்பாக ஒடுக்கப்பட்ட சாமானிய மக்களுக்கு பயன்பட வேண்டும் என்பதில் மிகவும் அக்கறை செலுத்தியவர். அதனால்தான் இன்றைக்கு கூட 37 ஆண்டுகளாக அவர் பேரில் நேஷ்னல் மெட்ரிகுலேஷன்ஸ் பள்ளி ஒன்று பழவேற்காடில் இயங்கிகிட்ருக்கு. 800 பேர் படிக்கிறாங்க, மாணவியர்கள். அதுவும் அவருடைய அந்த தொலைநோக்கு பார்வை, கல்வியை யாருக்கு கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும் என்பதை அதை இங்கே வந்திருக்காங்க. சென்டர் ஃபார் ரிசர்ச் மெம்பர் அனைவர்களும் இங்கே வந்திருக்காங்க. இன்றைக்கி ஏன் வந்திருக்காங்கன்னா, அந்த உணர்வால் வந்திருக்காங்க. அவர் ஒரு சுயநலமற்ற நேர்மையான தொண்டுள்ளம் படைத்த ஒரு பேராசிரியர். அவர் இன்றைக்கும் எனக்கு வழிகாட்டியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் என்னதான் அந்த அறக்கட்டளைக்கு 10 ஆண்டுகளுக்கு முன்னே தலைவராக இருக்க வேண்டும் என்று என்னை வீட்டுக்கே வலியுறுத்தி அதை ஏற்றுக்கொள்ள செய்தார். இன்றைக்கு அந்த அறக்கட்டளை சிறந்த முறையில் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. அதை ராஜரத்னத்துக்கு நான் அளிக்கும் காணிக்கையாக கருதி என்னுடைய உரையை தொடங்குகிறேன். நான் எம்ஏ முடித்துவிட்டு ஒரு 6 மாதம் சேலம் கலைக்கல்லூரியில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக சேர்ந்து விட்டேன். அப்போதெல்லாம் போய் அந்த காலத்தில் நல்ல மதிப்பெண் இருந்தால் கல்லூரி இயக்குனரிடம் போய் ஒரு மனு அளித்தால் போதும், உடனடியாக தென்னிய தற்காலிக ஆசிரியர் பதவி உடனே போட்டுருவாங்க. யாருடைய பரிந்துரையும் தேவையில்லை. நேரடியாக அந்த நேரத்தில் பொருளாதாரத்துறைக்கு அத்தனை ஆட்கள் தேவைப்பட்டது. அப்பொழுது நான் சேலம் கலைக்கல்லூரியில் 8 மாதங்கள் பணியாற்றினேன். 71
திருப்பியும் ஒரு ரிசர்வ் பேங்க் எக்ஸாமினேஷன் எழுதினேன். இதை ஏன்னா மாணவர்கள் தெரிஞ்சுக்கணும். அதில் வெற்றியும் பெற்றுட்டேன். அந்த வெற்றி பெற்ற பிறகு அதுக்கு அதிக சம்பளம். அப்போ துணை பேராசிரியர்களுக்கெல்லாம் முதல்ல நான் சேர்றப்போ 375, கலைஞர் அப்போ ஆட்சிக்கு வந்து 71 475 உயர்த்தினார். நான் சென்னை பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளராக சேர்கிறப்ப எனக்கு ஊதியம் வந்து 700 ரூபா. ஆனால் இதெல்லாம் சொல்கிறதுக்கு என்னென்னா, அந்த 700 ரூபா மாத சம்பளத்தில் பணத்தை சேமிக்க முடியுது. நான் பொருளாதாரத்தை படித்தவன அந்த அளவுக்கு 200 விழுக்காடு இன்றைக்கி இன்ஃப்ளேஷன் வந்துடுச்சு என்பது. நான் கொடுத்த சிந்தாதிரிப்பேட்டையில் இருந்த வீட்டுக்கு வாடகை 150 ரூபா தான். இன்றைக்கி அந்த வீடு 15,000 ரூபா. அது சுற்றுச்சூழல் கெட்டு போச்சு, காற்று மாசு இருக்குது, நீர் மாசு இருக்குது. ஒரு பொருளாதாரத்தில் என்ன சொல்லுவாங்க, வாங்கிறதுக்கு கன்சம்ஷன் பேர். கன்சம்ஷன் தான் நுகர்வு எது நல்ல தகுதியான பொருளாக இருந்தால் தான் நுகர முடியும். ஆனால் தகுதியற்ற பொருள் ஆக இன்றைக்கி நிலம் இருக்குது, நிலத்தடி நீர் மாசு இருக்குது. டெல்லியில் போய் இருக்கவே முடியாது. டெல்லியில் நான் 2 தடவை இந்த குழுவுக்காக போனேன். 2 முறையும் எனக்கு இருமல் வந்துடுச்சு. வெளியே போகவில்லை, அறையிலே இருந்த குழு சேர்மன் ஜஸ்டிஸ் குரியன் தலைமையில் நடந்த குழு கூட்டத்தில் கலந்து அந்த அளவுக்கு கெட்டு போய்விட்டது. இதையும் பொருளாதார மாணவர்கள் யோசிக்க வேண்டும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் வேல்யூங்கிறது ஒரு கமாடிட்டியுடைய வேல்யூ அதோடைய குவாலிட்டியை பொறுத்து தான் இருக்குது. நல்ல உணவாக இருந்தால் தான் நீங்கள் சாப்பிட முடியும். அது மாதிரி நல்ல நிலமாக இருந்தால், நல்ல நிலம் கெட்ட நிலமாயிடுச்சு, கெட்ட காற்று இருக்குது, அந்த விலை மாற்றம் ஏது? இது வந்து பொருளாதாரத்தில் நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு கருத்தாக நான் கருதுகிறேன். நான் இங்கே வந்து சென்னை பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் சண்முக சுந்தரம் ஒரு 101 வயது இருக்கிறார். அவர் நேற்று கூட என்னிடம் தொடர்பு கொண்டார் தொலைபேசியில், இன்றைக்கும் பேசி கொண்டிருக்கிறார். அவர் என்னிடம் ஒரு கருத்து சொல்லுவார். அவர் என்ன செய்கிறாரு, அவர் தான் அப்போ ரிசர்வ் பேங்க் போர்டில் இயக்குனராக இருக்கார், ரீஜனல் போர்டில். அதனால் அவரிடம் போய் பரிந்துரை கேட்கணும், எனக்கு இன்டர்வியூவில் ஹெல்ப் பண்ண முடியுமா, அதை எப்படி நடத்துறதுன்னு கேட்குறதுக்கு அவரை சந்திக்கலான்னு நினச்சேன். அப்பொழுது முரசொலி மாறனும் அவருடைய மாணவர் தான். அவர் சொன்னார், நாகநாதன் நான் அவருக்கு ஒரு கடிதம் கொடுக்குறேன், நீ போய் பாரு அப்படின்னு சொன்னார். நான் போய் பார்த்தேன். அவர் சொன்னார், ஒரு புத்தகத்தை அளித்து கிரௌத்தர்னு எக்கனாமிக்ஸ் மணின்னு ஒரு புத்தகம், கிரௌத்தர்னு ஒரு இங்கிலீஷ் ஆசிரியர் எழுதிய ஒரு சிறந்த சிறிய புத்தகம், அந்த புத்தகத்தை 10 பக்கத்தில் சுருக்கி கொடுத்துருன்னு சொன்னார். நான் சுருக்கி கொடுத்து எழுதினோடனே அவர் முரசொலி மாறனுக்கு ஃபோன் பண்ணி, இவர் ரிசர்வ் பேங்குக்கு வேண்டாம், இவர் பொருளாதாரத்தில் பிஹெச்டி சேர சொல்லுங்கன்னு சொன்னார். அப்பொழுது நான் சம்பளம் அதிகமாக தான் ரிசர்வ் பேங்க்கு போகணுன்னு விரும்புகிறேன். 475லேருந்து 1000 ரூபா சம்பளத்துக்கு போகலான்னு என் கனவு சிதைந்த மாதிரி ஆகி போச்சு. எனது தந்தையாரும் மேற்கொண்டு படிப்பதை விரும்பவில்லை. அப்பொழுது நான் எதுக்காக சொல்லுகிறேன் என்றால், இந்த பல்கலைக்கழகத்தில் 35 ஆண்டுகள் பொருளாதார துறையில் இருந்திருக்கேன். 4 ஆண்டுகள் ஆய்வு மாணவராக, 31 ஆண்டுகள் ஆசிரியராக படுகிறேன். எனக்கு பெரிய அறிவு தளம் இது. எனக்கு பல ஆசிரியர்கள் இங்கே இருந்தாங்க. இன்றைக்கி நம்ம அன்பு ரோசை வந்திருக்காரு. நான் எம்எல் டிகிரி வாங்கியிருக்கேன். அதுக்கு யார் காரணம்னா, டாக்டர் கிருஷ்ண செட்டி நீங்கள் கான்ஸ்டியூஷன் லாவில் ப்ரொஃபஸர் இருந்தார். அவர் சொல்லுவார், நாகநாதன் நீங்கள் நல்லா படிக்கிறீங்க, நல்லா இது பண்ணுறீங்க, எக்கனாமிக்ஸ் மட்டும் போதாது, நீங்கள் லா படிங்கன்னு சொல்லி, நான் 48 வயசுக்கு அப்புறம் லா என்ட்ரன்ஸ் எழுதி பாஸ் பண்ணி, அதுக்கப்புறம் எம்எல் அன்பு ரோசு இருக்கிறப்போ அவர் எனக்கு வழிகாட்டியாக இருந்து எம்எல் முடித்தேன். எதுக்கு சொல்லேன்னா, இந்த அறிவுத்துறையில் பயணம் நிற்கவே முடியாது. வயதுக்கும் அறிவுக்கும் அறிவு பயணத்துக்கும் தொடர்பே இல்லை என்பது என்னுடைய கருத்தாக. நான் இப்போ எனக்கு வயது 80 வயதிலும் நான் அந்த அறிவு பயணத்தை மேற்கொள்கிறேன் என்றால், அந்த இவர்களுடைய தொடர்பு, இவர்களுடைய ஊக்கமூட்டி எனக்கு ஊக்கம் வளர்த்திக்கிட்டே இருப்பாங்க. அதில் பெரும் ஊக்கம் அளித்தவரை பற்றி தொடங்கி தான் இங்கே நான் என்னுடைய உரையை தொடங்கலான்னு இருக்கேன். ஏன்னா முரசொலி மாறன் அண்ணன் அவர்கள் தான்
நான் பிஹெச்டியை சேர வேண்டும் என்று வலியுறுத்தினார்னா எப்படின்னா, ஒரு அரை மணி நேரம் என்னை கூப்பிட்டு போய் ஒரு பார்க்கில் உட்கார வச்சு நடந்துக்கிட்டு, இந்த பிஹெச்டி நீ சேரு, ஒன்றிய மாநில உறவுகளை பற்றி ஒரு எடுத்து ஆய்வு பண்ணுன்னு வலியுறுத்தினார். நான் அப்பொழுது எனக்கு அது விருப்பமில்லை. ஆனால் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி செய்து தான் நான் சென்னை பல்கலைக்கழகத்தில் என்னுடைய பிஹெச்டியுடைய தலைப்பு என்னன்னா, 1972 ஆண்டு யூனியன் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் இன் இந்தியா, ஏ கேஸ் ஸ்டடி ஆஃப் யூனியன் லோன்ஸ் அண்ட் யூனியன் கிராண்ட்ஸ் என்கிற தலைப்பில் பேசினேன். என்ன அப்படியே தலைப்பு, அதாவது மத்திய ஒன்றிய மாநில உறவுகளில், நிதி உறவுகளில் ஒன்றிய அரசு கொடுக்கும் கடன், ஒன்றிய அரசு அளிக்கும் மானியம். நீ கூட என்ன சொல்கிறாங்க, வனகரியாவை பற்றி சொல்கிறாங்க. ஆனால் நான் தவறாக அதை பற்றி நான் பேச இருக்கிறேன். ஒன்று சொல்ல அதுக்கப்புறம் தொடர்ந்து இந்த கூட்டாட்சியல் மேலே எனக்கு ஒரு ஆர்வம் வந்ததுனால கூட்டாட்சியல் மாநாட்டுக்கு கூட்டாட்சியல் தொடர்பாக ஆராய்ச்சி செய்ய கனடாவுக்கு சென்று ஒரு 3 மாதம் பணியாற்றினேன். அதற்கு பிறகு 99வது ஆண்டு உலகத்திலே முதலாக கூட்டாட்சி மாநாடு கனடாவில் நடந்தது. அந்த கனடா மாநாட்டுக்கு நான் அழைக்கப்பட்டேன். அதற்கு பிறகுதான் எனக்கு ஒரு புரிதல், ஒரு நூலை படிப்பது வேறு, ஆய்வு கட்டுரை எழுதுவது என்பது வேறு, நடைமுறையில் ஒரு அரசமைப்பு சட்டம் எப்படி இயங்குகிறது என்பதை அறிவது வேறு. இந்த 3 நிலை இருக்குது. எப்பொழுதுமே நம்ம கள ஆய்வுன்னு சொல்லுவாங்க. அந்த கள ஆய்வில் தான் நம்ம புதிய அறிவுகளை கண்டுபிடிக்க முடியும். வெறும் நூல் அறிவு மட்டும் பயன்படாது. நூல் அறிவு அது ஒரு உதவி கருவியாக தான் இருக்கும். அப்படி தான் நான் தொடர்ந்து அந்த கட்டுரையை எழுதினேன். அந்த புத்தகத்தை சென்னை பல்கலைக்கழகம் 150வது ஆண்டு விழா வெளியிட்டது பிரதமர் மன்மோகன் சிங் தான் அதை வெளியிட்டார். எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த உரையில் இன்றைக்கி நான் பேசப்போவது நம்ம நாட்டில் அரசமைப்பு சட்டம் எப்படி உருவாச்சு அப்படின்னா, இந்த கூட்டாட்சி அரசமைப்பு சட்டம்ங்கிறது என்ன என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கூட்டாட்சி ஏழுங்கிறத பற்றி பல அறிஞர்கள் எல்லாம் பெரும்பான்மையார் வெஸ்டர்ன் ஸ்காலர்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. அரசியல் காரணங்கள் இருக்கின்றன, பண்பாட்டு காரணங்கள் இருக்கின்றன, மொழி காரணங்கள் இருக்கின்றன, மாநில தலைமை காரணங்கள் இருக்கின்றன. ஒரு ரீஜனல் லீடர்ஷிப் ஆல்சோ டிட்டர்மின்ஸ் த ஃபேட் ஆஃப் த ஃபெடரலிசம். இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஏன் ஒரு தொடர்ந்து 67லேருந்து இந்த ஆட்சி ஏன் மாறலைன்னா, அதுக்கு கூட்டாட்சியல் அப்படின்னு ஒரு கூட்டாட்சியல் அறிஞர் சொல்கிறார். இங்கே மாநில தலைமை மிக செல்வாக்காக இருந்தது. அறிஞர் அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா, அவங்க கூட ஒரு ஆளுமை மிக்க தலைவர். எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த ஆளுமை மிக்க மாநில தலைவர் இருக்கிறப்ப அந்த கூட்டாட்சியல் வலிமை பெறுகிறது என்று ஒரு பொருளாதார அறிஞர் குறிப்பிட்டிருக்கிறார். அதனால தான் இன்றைக்கு இருக்கிற முதல்வரும் இன்றைக்கி ஒரு ஸ்டாலின் அவர்களும் ஒரு வலிமையான தலைவராக இருப்பதனால்தான் இருக்குது. இன்னொன்று, இதுக்கெல்லாம் காரணம் தமிழ்நாடு தான். இந்த கூட்டாட்சியல் 1919ஆம் ஆண்டு சட்டத்தில் தான் மாகாணங்கள்னு வருது அரசமைப்பு சட்டம். மாகாணங்களுக்கு முழு அதிகாரம் அப்போ கொடுக்கல. அதுக்கு பேர் டயார்கி சிஸ்டம்னு பேர், இரட்டை ஆட்சி முறை. மாநிலங்களுக்கு சில அதிகாரங்கள், அப்பொழுது இருந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மத்திய அரசுக்கு ஒரு அதிகாரங்கள், மாநில அதிகாரங்களில் மத்திய அரசு நினைச்சால், ஏன்னா அது வெள்ளைக்காரன் ஆட்சி, பிரித்தானிய ஆட்சி, நம்மளை அடக்கி ஒடுக்கிய ஆட்சி, நாம் வளரக்கூடாது என்று நினைத்த ஆட்சி, வளர்ந்து விடக்கூடாது என்று நினைத்த ஆட்சி. அதனால் அந்த ஆட்சியில் எப்படி இருக்கும், சூப்பர்வைஸ் பண்ணாங்க மாநிலங்கள். ஆனால் கல்வியை அப்பொழுதும் மாநில பட்டியலில் வச்சுருந்தாங்க. ஞாபகம் வச்சுங்க, கல்வி மாநில பட்டியலில் இருந்தது. கல்வி மாநில பட்டியலில் இருந்ததனால்தான் நீதி கட்சி ஆட்சியில் சென்னை பல்கலைக்கழக சட்டமே 23 வந்தது. சென்னை பல்கலைக்கழக சட்டத்தை கொண்டு வந்தது யாருன்னா திருத்த சட்டம். இதுவரைலாம் அதுக்கப்புறம் திருத்தவே முடியல. ஏன்னால் இந்த திருத்த சட்டத்தை நீதி கட்சி ஆட்சி தான் கொண்டு வந்தது. நீதி கட்சி ஆட்சி கொண்டு வந்தப்போ அதான் திராவிட இயக்கத்தின் தொடக்கம்.
திராவிட இயக்கத்துடைய ஆட்சி தொடக்கம்னு சொன்னால் நீதி கட்சி ஆட்சி தான் அதோடைய சொல்ல முடியும். எங்கே இங்கிலாந்தில் என்னென்ன வெல்ஃபேர் மெஷர்ஸ் இருந்ததோ அந்த வெல்ஃபேர் மெஷர்ஸ்லாம் இங்கே கொண்டு வந்தாங்க, வெல்ஃபேர் ஸ்டேட். அது மட்டும் இல்லை, சமூகத்துக்கு ஒரு அடித்தளமாக சமூகத்தில் எல்லாரும் படிக்கணும் அப்படிங்கிற முற்போக்கான ஒரு இடஒதுக்கீடு முறை கொண்டு வந்தாங்க. அதில் பல பேருக்கு தெரியாது, அந்த இடஒதுக்கீடு முறையில் பிராமணர்களுக்கும் இடம் இருந்தது. கம்யூனல் அந்த ரெப்ரசன்டேஷன் ப்ரொப்போர்ஷன் டு த அவங்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு அந்த இடஒதுக்கீடு அளிக்கப்பட்டது. அது சண்முகம் வழக்கு வரவர்களும் பிராமணர்களும் இடம் பெற்றாங்க. அதையும் அதுதான் இன்றைக்கி இந்த நீதி கட்சி ஆட்சி கொண்டு வந்த 1923 7 தான் நடைமுறைக்கு வந்தது. அந்த நடைமுறைக்கு வந்த பிறகு 47 ரயில்வேக்கும் சேர்த்து இருந்தது இடஒதுக்கீடு. அந்த காலத்தில் இந்த 47 50 தான் இதுக்கு இந்த பிரச்சனை வருது. திருப்பி இங்கே ஒரு போராட்டம் வெடிக்குது. திருப்பியும் முதல் அரசமைப்பு சட்டம் கொண்டு வராங்க. இந்தியாவிலுடைய முதல் அரசமைப்பு சட்ட திருத்தத்துக்கு இடஒதுக்கீடு உறுதி செய்தது யார் என்றால் தமிழ்நாடு தான். ஞாபகம் வச்சுங்க. அதுதான் அந்த மாநில தலைமை. பெரியார் சொன்னார். அதை பற்றி சந்திரஜூட் பழைய நீதிபதியுடைய மகன் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு, த கேசஸ் தட் ஆர் ஃபர்காட்டன் என்கிற ஒரு நூலில். என்ன எழுதுகிறாருன்னா, இந்த சண்முகசேவர் கேஸை பற்றி சொல்கிறப்ப இதெல்லாம் மாநில சுயாட்சியுடைய உணர்வை பொறுத்தது. இதுதான் மாநில சுயாட்சிங்கிறது, இதுதான் ஃபெடரலிசம்ங்கிறது. மாநிலங்கள் தங்களுடைய உரிமைகளை, தங்கள் மக்களின் உரிமைகளை பாதுகாத்து கொள்வது தான் இந்த கூட்டாட்சியலின் அடிப்படை. இதுக்காக தான் அதிகாரங்கள் அந்தந்த உங்களுடைய அதிகாரங்கள் நீங்கள் வைத்துங்க. இன்றைக்கி கூட பிரதமர் சொல்லியிருக்கார், நான் வரவேற்கிறேன். என்ன சொல்கிறாரு, நாடு இக்கட்டான இந்த போர் காரணமாக, சூழ்நிலை காரணமாக இக்கட்டான சூழ்நிலை இருக்குது, எனக்கு எல்லா மாநில முதல்வர்களும் ஒத்துழைப்பு தரணும். அதுவும் ஒரு கூட்டாட்சிகளுக்கு இப்போ தான் வரார். ஆனால் நான் இன்றைக்கு இங்கே ஊடகம் இருப்பதனால் ஊடக நண்பர்கள் வழியாக ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். ஐயா, நீங்கள் இப்போயாவது புரிஞ்சுக்கிட்டீங்கள, மாநிலங்கள் ஒத்துழைப்போடு தான் இந்தியா எதிர்நோக்குகிற பொருளாதார சிக்கல்களை தீர்க்க முடியும் என்று இன்றைக்கு பிரதமர் சொன்னார்னா, பல்கலைக்கழகங்களுக்கு ஏன் துணைவேந்தர்களை போட மாட்டேங்கிறீங்க? போடுங்க. உங்கள் சார்பாக நான் வேண்டுங்க. கவர்னரை கட்டுப்படுத்துங்க, மாநில அரசுக்கு சொல்லுவதை கேட்க சொல்லுங்கள். இதுவும் ஒரு கூட்டாட்சி இயலின் வேண்டுகோளாக நான் பிரதமர் அவர்களுக்கு வைக்கிறேன். இதே போல் தான் 1900 இந்த சட்டம் வந்தது. 1919 சட்டம் நடைமுறையில் இருக்கிறப்ப தான் நம்ம பிரிட்டிஷ் அரசாங்கம் இன்னும் ஒரு 1935 சட்டத்தை வடிவமைக்கிறதுக்கு சைமன் கமிஷனு கொண்டு வந்தாங்க. ஏன்னா இந்த 1927 35 வரலும் பார்த்தீங்கன்னா காங்கிரஸு இந்த 19வது சட்டத்தை எதிர்த்தது. ஆனால் 35வது ஆண்டுக்கு முன்னே வர சட்டத்துக்கு வரத்துக்கு சைமன் கமிஷன் வரப்போ சைமன் கமிஷனை புறக்கணித்தாங்க காங்கிரஸு. ஆனால் புறக்கணிக்காதவர்கள் 2 பேர் தான். அண்ணல் அம்பேத்கர் புறக்கணிக்க மாட்டேன்னாரு, தந்தை பெரியார் புறக்கணிக்க மாட்டார். ஏன்னா அவங்க என்ன சொல்கிறான்னு கேளுங்க. அதிக அதிகாரம் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. சைமன் கமிஷன் சொன்னிச்சு அதிக அதிகாரம் கொடுக்குறோம் வாங்க, வரல. ஆனால் இதே நேரு 1935 என்ன சொல்கிறாரு, காங்கிரஸ் மாநாட்டில் பேசுகிறாரு, இந்த சட்டம் மாநில உணர்வுகளை, மாநில உரிமைகளை அவமதிக்கிற சட்டம்னு சொன்னார் நேரு. ஆனால் அப்படியாப்பட்ட 1935 சட்டம் 1950 எப்படி அப்படியே வந்துடுச்சு? நீங்கள் 1935 சட்டத்துக்கும் 1950 சட்டத்துக்கும் பெருத்த வேறுபாடு கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுலேயும் 395 பிரிவு இருக்குன்னா அதில் 355 பிரிவு, அதில் 14 அட்டவணைன்னா இங்கே 17 அட்டவணை, அவ்வளோதான். இன்றைக்கி மத்திய மாநில உறவுகளை பற்றி ஆய்வுங்க சொல்லுங்க. நிதியை பொறுத்தவரைலாம் அப்படியே எடுத்துக்கிட்டாங்க. நிதி உறவுகளை 1935 சட்டத்திலேருந்து அப்படியே டெக்ஸ்டுவலி காப்பீடு ஒன்லி திங்கி மாற்றினாங்க. அப்போ ப்ராவின்ஸ் இருந்தது, இப்போ ஸ்டேட்டுன்னு போட்டாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்தது, யூனியன் கவர்மெண்ட் போட்டாங்க.
இதை தவிர இது போன்று பல இடையூறுகள் அரசமைப்பு சட்டத்தில் வந்தது. 1950 சட்டத்தில் பிரிவினை கேட்கலான்னு இருந்தது சட்டத்தில். அதனால்தான் 1962 பேரறிஞர் அண்ணா இந்தியாவிலே ஜனநாயக முறைப்படி நாங்கள் ஏன் பிரிவினை கேட்கிறோம் என்பதை நாடாளுமன்ற குறிப்பில் இருக்கு. இப்போ அது புத்தகமாக கூட வெளியே வருது. வலியுறுத்தியவர் அறிஞர் அண்ணா தான். அப்புறம் என்ன செய்கிறாரு, 1962 சீன எல்லையில் ஒரு போர் சொல்ல முடியாது, பார்டர் கிளாஷ்ன்னு தான் சொல்லுவாங்க. அது அந்த யுத்தம் வந்தபோது நேரு ரொம்ப கவலைப்படுறாரு, வேண்டுகோள் விடுக்கிறாரு, அண்ணா நான் பிரிவினையை கைவிட்டு விட்டேன் என்று சொல்கிறார். அப்போ ஒரு வார்த்தை சொன்னார், வீடு இருந்தால் தான் ஓடு மாற்ற முடியும். இப்போ நீங்களாம் ஓட வீட்டை பார்த்துருக்க மாட்டீங்க. அப்போலாம் ஓட்டு வீடுன்னு ஒன்று இருந்தது. இப்போ எல்லாம் சீலிங் வச்சுட்டாங்க. வீடு இருந்தால் தான் ஓடு இருக்கும். நாடு இருந்தால் தான் நம்ம என்ன கொள்கையை பேச முடியும் என்பதையும் சொல்ல முடியும். அதனால் நான் பிரிவினையை கைவிட்டு விட்டுக்கிறேன்னு சொல்கிறார். இதை புரிந்து கொள்ள வேண்டும். 1960 அதுக்கப்புறம் பிரிவினையை கைவிட்டு விட்டு ராஜ்யசபாவில் பேசுகிறப்ப என்ன சொல்கிறாரு, மாநிலங்களுக்கு உரிமை கொடுங்க, இந்தியை திணிக்காதீங்க, இந்தியா பன்முக தன்மை கொண்ட நாடு, பன்மொழிகளை கொண்ட நாடு, பல மதங்களை கொண்ட நாடு, கூட்டாட்சிகளுக்கு என்னென்ன காரணங்கள் தேவையோ உலக அளவில் அத்தனை காரணங்களும் ஒரே நாட்டில் இருக்குன்னா அது இந்திய துணைக்கண்டு தான். அதனால் அண்ணா கேட்குறாரு. அது மட்டுமல்ல, 1967 ஆட்சிக்கு வருது. ஆட்சிக்கு வந்த உடனே இருமொழி தீர்மானம் போடுறார் இந்தியை எதிர்த்து. சட்டமன்றத்தில் தமிழ்நாடுன்னு பெயர் வைக்கிறாரு. சுயமரியாதை சட்டம்னு ஒன்று கொண்டு வர்றாரு. திருமணம் யார் வேணாலும் ரிலீஜியஸாக இல்லாமல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சடங்கு இல்லாத திருமணத்தை கொண்டு வர்றார். இந்த 3 சட்டங்களையும் அன்றைக்கு இருந்த அரசு, ஒன்றிய அரசு ஏற்றுக்கொண்டது. ஏற்றுக்கொண்டப்போ கூட என்ன சொல்கிறாரு, இங்கே இருக்கிற காங்கிரஸ் தலைவர்கள், அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பெரும் சுதந்திர போராட்ட வீரர் கருத்திருமன் அவர் சொல்கிறார், சீன அண்ணாதுரை நீங்கள் பிரிவினை இன்னும் கைவிட்ட மாதிரி தெரியல, எல்லாமே நீங்கள் கேட்குறதெல்லாம் இது மாதிரி ஒன்றிய அரசுக்கு எதிராக இருக்கிறேன். அப்போ அண்ணா என்ன சொன்னார்னா, நாங்கள் ஒன்றிய அரசுக்கு எதிரானவன் அல்ல, ஜனநாயக முறைப்படி மாநிலங்கள் தன்னிச்சையாக சுதந்திரமாக சில முடிவுகளை கூட எடுக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறது, ஆகவே எங்களுக்கு அதிகாரம் வேணும்னு தான் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று சொன்னார். காங்கிரஸ் எதிரில் இருக்க காங்கிரஸ் நண்பர்களுக்கு நன்றாக என்னை பற்றி தெரியும். நான் ஒரு ஜனநாயகத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டவன், நம்புகிறவன், நடைமுறைப்படுத்துகிறவன். அதே நேரத்தில் ஒன்று சொல்லிக்கொள்ளுகிறேன், பிரிவினையை கைவிட்டு விட்டேன் ஒழிய பிரிவினைக்கான காரணங்கள் அப்படியே இருக்கின்றன. இதுதான் இந்த கூட்டாட்சிகளின் அடித்தளம். ஒரு மாநில தலைமை தமிழ்நாட்டில் சொன்னிச்சு. அண்ணா சொல்கிறாரு, அண்ணா 2 ஆண்டில் செத்துடுறாரு. 69 தமிழக முதல்வர் கலைஞர் வர்றாரு. நீதிபதி இவருடைய ராஜமன்னார் தலைமையில் ஒரு குழு போடுறார். அப்பொழுது துணைவேந்தராக இருந்த ஏஎல் முதலியார், சந்திரா ரெட்டி 3 பேர் குழு. அந்த குழு தான் மிக சிறந்த குழு அந்த காலகட்டத்தில். அதற்கு பிறகு எப்படி சர்க்காரியா கமிஷன் எப்படி வந்தது இன்னும் நீங்கள் கேட்கலாம். 1983 சர்க்காரியா குழுன்னு ஒன்று அமைக்கிறாங்க ஒன்றிய அரசு. ஏன்னா 1983 பெங்களூரில் ஒரு மாநாடு நடக்கிறது. ராமகிருஷ்ண ஹெக்டே முதலமைச்சராக இருந்து அந்த மாநாட்டை நடத்துகிறாரு. அந்த மாநாட்டுக்கு எம்ஜிஆர் போகிறாரு. அந்த மாநாட்டுக்கு ஆந்திரா சீஃப் மினிஸ்டர் என்டிஆர் போகிறாரு. அப்போது திமுகவினுடைய பாண்டிச்சேரி முதல்வராக ராமச்சந்திரன் போகிறார், டி ராமச்சந்திரன். அப்பொழுது ஒரு பத்திரிகையில் கூட விளையாட்டாக போட்டாங்க. என்ன போட்டாங்கன்னா, ராமர்கள்லாம் கூடுறாங்க யாருக்கு எதிரானா இந்திரா காந்தி என்கிற துர்கைக்கு எதிராகன்னு கிண்டலாக போட்டாங்க. ஆனால் இன்றைக்கி நான் பார்க்குறேன், இந்த மேடையில் எனக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது, நிறைய பெண்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். மேடையிலே பெண்கள் தான் மெஜாரிட்டியாக இருக்கு. அதற்கு யார் காரணம் என்பதை, இது திராவிட இயக்க காரணம் என்பதை நீங்கள் உணர வேண்டும். பெண்களுக்கு சொத்துரிமை அளித்தது பெண்கள் 3 பேரும் பெண்கள்ங்கிறாங்க. பெண்களுக்கு சொத்துரிமை அளித்தது
முதல்ல தமிழ்நாட்டில் தான். இந்த ரெண்டாவது எதுக்கு சொல்லனா, இந்த அரசமைப்பு சட்டம் எவ்வளோ ஓட்டையானதுங்கிறதுக்கு உதாரணம் அம்பேத்கர் தான். அரசமைப்பு சட்டத்துடைய வரையறை குழு தலைவர், டிராஃப்டிங் கமிட்டி சேர்மன். அதுக்கு நிறைய குழு இருந்தது. அந்த குழுவெல்லாம் வெவ்வேறு குழுவில் இருந்தாலும் ஒன்றா கூடுறப்ப என்ன செய்வாங்கன்னா, அந்த குழுக்களுக்கெல்லாம் தலைமை தாங்களோட நேரு இருப்பார், பட்டேல் இருப்பார், அல்லது அபுல் கலாம் ஆசாத், 3 பேர் தான் தலைமை தாங்கினாங்க. அவங்க எதாவது பேசுனா உட்காந்துருவாங்க மற்ற உறுப்பினர்கள். இது நடந்தது. அப்பொழுது அந்த ஒரு முன்னுதாரணத்தை சொல்கிறேன். அந்த பட்ஜெட் அந்த இதில் அவையில், அரசமைப்பு சட்ட அவையில் ஒரு டிஸ்கஷன் நடக்குது. டிஸ்கஷன் இருந்தப்போ பட்டாபி சீதாராமையான்னு நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட்டாபி சீதாராமையா காங்கிரஸில் ஒரு பெருந்தலைவர், ஆந்திராவை சேர்ந்தவர். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் காங்கிரஸ் 2வது முறையாக போட்டியிட முற்பட்ட போது காந்திக்கு அது விருப்பம் இல்லை. பட்டாபி சீதாராமையா அவருக்கு எதிராக நிறுத்துகிறாரு. ஆனால் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தான் அதிக ஓட்டில் ஜெயிக்கிறார். அந்த பட்டாபி சீதாராமையா அந்த அவையில் என்ன சொல்கிறாரு, அந்த அரசமைப்பு சட்ட அவையில், ஐயா நீங்கள் ப்ராட்காஸ்டிங் ஒலிபரப்புத்துறையை நீங்கள் ஒன்றிய பட்டியலில் வச்சுருக்கீங்க, அதை ஒரு பொது பட்டியலில் வைங்க. ஏன்னா ஒரு நெருக்கடியான காலத்தில், அப்போல்லாம் காலரா போன்ற கொடு நோய்கள் பின்னால் பேண்டமிக் வந்த மாதிரி, அப்போ கொடு நோய்கள் வந்த நேரத்தில் முதலமைச்சர் வானொலியில் மக்களுக்கு எச்சரிக்கை விடுவதற்கும் அவருக்கு உரிய ஆலோசனைகளை வழங்குவதற்கும் முதலமைச்சருக்கு அதிகாரம் வேணும். ஆனால் நீங்கள் இந்த ஒன்றிய பட்டியலில் வைக்கிறதுனால நம்ம 1935 சட்டத்தை ஏற்றுக்கிட்டு 37 நம்ம தமிழ்நாட்டில் முதலமைச்சராக பிரதமராக ராஜாஜி இருந்தார். உத்தரப்பிரதேசத்தில் பல மாநிலங்கள் நம்ம அமைச்சோம். ஆனால் அவர் அவசரமாக ஒன்று பேசணுன்னா, ஒரு தன்னிடம் வேலை பணிபுரிகிற டெப்டி செக்ரட்டரிக்கு கீழே இருக்கிற தகுதி நிலையில் இருக்கிற ஒரு ஆல் இண்டியா டைரக்டருக்கு ஒரு முதலமைச்சர் எழுதணுமா? இதுதான் ஜனநாயகமா என்று கேட்டார். உடனே இல்லை பார்த்துக்கலாம். அதே மாதிரி இந்தியை பற்றி ஆட்சி மொழியாக ஏற்கணுங்கிறப்ப அம்பேத்கர் சொல்கிறார், காங்கிரஸ் ஸ்கூல்லே ஓட்டெடுப்பு நடத்துனாங்க, 70 வந்துடுச்சு, வரல. அப்புறம் தனியாக கூடி பேசி ஒன்று அதிகமாக செய்து ஒன்று இந்தி வந்ததே முறையாக வரல. நாங்கள் இப்போ எங்களுடைய அறிக்கையில் சொல்லியிருக்கோம், உங்களுக்கு கொடுக்கப்படுகிற புத்தகத்தில் இருக்குது. 2011 நீங்கள் சொன்ன புள்ளி விவரங்கள், மொழி புள்ளி விவரங்களை பார்த்தா இந்தி பேசுகிற எண்ணிக்கை 20 தான். மற்ற மொழிகளெல்லாம் இணைச்சி 40ன்னு தவறாக சொல்லியிருக்காங்க. அது தவறுங்கிறத நாங்கள் சுட்டி காட்டியிருக்கோம். ஆகவே இந்தியை ஒரு மொழியாக ஆட்சி மொழியாக ஆக்காதீங்க. இந்தியாவில் இருக்க அத்தனை மொழியும் வளருங்க, அத்தனை மொழிக்கும் சமமாக நிதி வழங்குங்க, அத்தனை மொழியும் வளர்த்துடுங்க. இப்போ தொழில்நுட்பம் வளர்ந்து போச்சு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு, நினச்சா டிரான்ஸ்ஃபர் பண்ணிடும். இப்போ பேசிக்கிட்டு இருக்கப்பே அதை டிரான்ஸ்லேட் பண்ணும். ஆகவே ஆட்சி மொழியை ஆக்குவதற்கு தொழில்நுட்பம் உதவும். ஆகவே ஆட்சி மொழியை ஆக்குங்க அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். இது போன்ற பல அறிக்கைகள். இதுக்கு எதுக்கு சொல்லனா, இந்த மாநில 83 அந்த நான் சொன்னேன்னு ராமகிருஷ்ணன்கிட்ட கூட்டின மாநாட்டில் என்ன சொல்கிறாங்க, எல்லா சீஃப் மினிஸ்டர்ஸும் சேர்ந்து எங்களுக்கு மாநிலங்கள உரிமைகளை நீங்கள் அதிகமாக கொடுக்கணும், குறிப்பாக நிதிக்குழு தென்னிந்திய மாநிலங்களை புறக்கணிக்கிறது, அதிக நிதி ஒதுக்கீடு கொடுங்கன்னு கேட்டுட்டு ஒரு தீர்மானம் போடுறாங்க. சனிக்கிழமை, சனி ஞாயிறு என்னன்னா, நாங்களும் ஒரு ஒன்றிய மாநில உறவுகளை மாற்றி அமைப்பதற்கு ஒரு குழு அமைக்க போகிறோம் அப்படின்னு எக்டே தீர்மானமாக போடுறாரு. 4 சீஃப் மினிஸ்டர்ஸும் கை தூக்குறாங்க. அது பத்திரிக்கையில் வருது. அது சனிக்கிழமை வந்த உடனே இரவு நேரத்தில் தான் நம்ம சுதந்திரம் வாங்கணும்னு சொல்கிறோம். மிட் நைட். சர்க்காரியா கமிஷன் பிறந்ததும் இரவு நேரத்தில் தான். அது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். என்ன செய்கிறாங்க, சர்க்காரியா கமிஷனை இரவு நேரத்தில் 12-11 மணிக்கு அறிவிக்கிறாங்க டெல்லி. எதுலன்னா பொதுப்பட்டியலில். பொதுப்பட்டியலில் ஒன்றிய அரசு அறிவித்து விட்டால்
மாநில அரசு அறிவித்து செல்லாத. இது ஒரு மேலாதிக்கம். பொதுப்பட்டியலில் ஏன் கல்வியை மாநில பட்டியலேருந்து பொதுப்பட்டியலுக்கு கொண்டு வந்தாங்க 76? அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கொத்தாரி கமிட்டி தான் சிறந்த கல்வி ஆணையம், இந்தியாவில் நியமிக்கப்பட்ட கல்வி ஆணையங்கள். ஏன்னா ஆக்ஸ்ஃபோர்டு யூனிவர்சிட்டி, ஹார்வர்டு யூனிவர்சிட்டி, லண்டன் யூனிவர்சிட்டி, உலகத்தில் இருக்க 27 பல்கலைக்கழகங்கள்லேருந்து கருத்துக்களை பெற்று ஒரு அறிக்கையில் என்ன சொல்கிறாங்க, எக்காரணத்தை கொண்டும் கல்வியை மாநில பட்டியலிலிருந்து நீக்காதீங்க. ஒன்றிய அரசு பல ஆய்வு நிறுவனங்களை இந்த இருக்கிற அரசமைப்பு சட்டம் வழியாகவே நிறைவேற்றலாம். ஆனால் கல்வியை மாநில கல்வி பண்பாட்டோடு இணைந்தது, கல்வி அந்த தாய்மொழியோடு இணைந்தது. ஆகவே நீங்கள் மாற்றாதீங்கன்னு சொன்னார். யார் சொன்னது? ஒன்றிய அரசு அமைத்த ஒரே கமிட்டியில் நியாயமாக சொன்னது கொத்தாரி தான். கொத்தாரி பெரிய அறிஞர், அவர் சொல்கிறார். ஆனால் அந்த கொத்தாரி குழு என்னாச்சு, எமர்ஜென்சியில் மாற்றுறாங்க. இதுதான் அது ஆதிக்கம் நிறைந்த ஒரு அரசமைப்பு சட்டத்தை எப்படி வேணாலும் வளைக்கலாம். கனடாவில் நான் போனப்போ 95 முதல்ல போகிறப்ப கனடாவில் பிரிவினைக்காக வாக்கெடுப்பு நடக்குது. கியூபாக்காச பார்ட்டின்னு பேர் அதுக்கு, கியூபாக்காச பார்ட்டின்னு. இப்போ திராவிட முன்னேற்ற கழகங்கிற மாதிரி அங்கே ஒரு மாநில கட்சி அரசமைப்பு சட்டத்தில் இருக்குது. அதனால் பிரிவினை கேட்குறாங்க. ஆனால் அப்போ ஜியான் கார்டியன்னு ஒரு பிரதமர், அவர் என்ன சொல்கிறாரு, மேடையெல்லாம் வந்து சொல்கிறாரு, ஐயா நீங்கள் ஃப்ரெஞ்சுக்காரங்க, ஃப்ரெஞ்சு மொழியை 8 மாநிலத்திலும், ஆங்கிலம் பேசுகிற மற்ற 8 மாநிலத்திலும், அந்த மாநிலத்திலும் நாங்கள் அதை ஆட்சி மொழியாக்கி இருக்கோம், ஒன்றிய அரசிலும் ஆட்சி மொழியாக்கி இருக்கிறோம். உங்களுக்கு எந்த குறை இருந்தாலும் நாங்கள் நிவர்த்தி செய்கிறோம். நீங்கள் பிரிவினைக்கு எதிராக ஓட்டு போடாதீங்க, ஆதரவாக ஓட்டு போடாதீங்கன்னு சொன்னார். அதை கேட்டு மக்கள் 50,000 ஓட்டில் தான் அந்த பிரிவினை நிராகரித்தாங்க. 99வது ஆண்டு நான் பிறந்தப்போ முதல் நாடு ஆஸ்திரேலியன் பிரைம் மினிஸ்டர் அதை இனாகரேட் பண்ணுறார். அதுவும் ஒரு கூட்டாட்சி நாடு. அந்த கூட்டாட்சி நாட்டில் காலை செஷனில் என்ன பேசுகிறாரு கனடாவின் பிரைம் மினிஸ்டர், கூட்டாட்சி தான் மிக சிறந்த முறை, பல்வேறு தரப்பட்ட மக்களை ஒன்றிணைத்து அவர்களுடைய மொழி உரிமைகளை, மத உரிமைகளை, அவருடைய உணவு பழக்கங்களை, அவர் ஆடை அணிவதில் இருக்கிற மரபுகளை எல்லாத்தையும் பாதுகாக்கிறது. அதனால தான் நேரு சொன்னார் யூனிட்டி இன் டைவர்சிட்டின்னு. ஆனால் கனடாவில் என்ன சொல்லுவாங்க, டைவர்சிட்டி இன் யூனிட்டின்னு சொல்லுவாங்க. திருப்பி வேற்றுமையாக இருப்பது மனித உரிமை, நான் ஒரு கிறிஸ்தவனாக இருப்பது உங்களுடைய உரிமை, நான் இந்துவாக இருப்பேன் என்பது உங்களுடைய உரிமை, நான் ஒரு இஸ்லாமாக இருப்பேன் உங்களுடைய உரிமை, நான் புத்திஸ்டாக இருப்பேன்னு உங்களுடைய உரிமை. இதெல்லாம் வேறுபாடு. அதனால் இத்தனை வேறுபாடுகள் இருந்தால் நம்ம சண்டை போட்டுக்கிட்டா இருக்கோம், அடிச்சுக்கிட்டா இருக்கோம்? இல்லையே. மொழி வழி மாநிலங்கள் அமைக்கிற போதும் இதே தடையை பண்ணாங்க. தடையை பண்ணது நேரே பண்ணார். நேரு பட்டேல் கமிட்டி ஒன்று போட்டு இந்த தள்ளி வச்சாங்க. பொட்டி ஸ்ரீராமன்னு எப்பொழுதும் ஒன்று ஞாபகம் வச்சுங்க, எப்பொழுது உரிமைகளை கேட்டு நம்ம குரல் கொடுக்குறோமோ அப்போ தான் உரிமைகள் வருது. அதுக்காக தான் இந்த கமிட்டி நாங்கள் போட்டிருக்கோம். அறிவுபூர்வமாக தமிழக முதலமைச்சர் போட்டிருக்காரு. அதில் 9 பரிந்துரைகளை நாங்கள் உங்களுக்கு கொடுக்குற நூலில் கொடுப்போம். அப்போ பொட்டி ஸ்ரீராமலோ சென்னையில் தான் இருக்கார், மயிலாப்பூரில். நீங்களெல்லாம் மாணவர்கள் ஒரு தடவை போய் பார்க்கணும். மயிலாப்பூரில் பொட்டி ஸ்ரீராமலை நினைவகம்னு ஒன்று வச்சுருக்காங்க. அவர் அதுக்கு முன்னாடி ஒருத்தர் சீதாராமன் ஒருத்தர் இருக்கார், உண்ணாவிரதம், காங்கிரஸ்காரர். அவர் ஒரு 24 நாள் இருக்கார். நேரு இதை எப்படியா கலைச்சிடணுன்னு சொல்லி அவரும் சுதந்திர போராட்ட வீரர் வினோபாங்கிற ஒரு காந்தியவாதி அனுப்பிச்சு பாதியில் உண்ணாவிரதத்தை முடிச்சிடுறார். இந்த போராட்டத்தை நடத்தியவர்கள் பூரா காங்கிரஸ் ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த காங்கிரஸ்காரர்கள். அந்த காங்கிரஸ்காரர்கள் என்ன சொல்கிறாங்க, இந்த ஆள் ஏமாற்றிட்டான், பொட்டி ஸ்ரீராமில் நீ உண்ணாவிரதம் இருங்கிறார். பொட்டி ஸ்ரீராமில் தொடர்ந்து 35 நாட்கள் இருந்து உயிர் நீத்துறார். கலவரங்கள் வெடிக்கிறது. உடனடியாக தான் மாநிலங்களுக்கு மொழிவாரி மாநிலங்கள் அமைக்கப்படும் நேரு அறிவிக்கிறாரு.
அதுக்கப்புறம் ஒரு மொழிவாரி மாநில ஆணையம் ஒன்று உருவாக்குறது, ஃபசல் கமிட்டின்னு பேர். அந்த மொழிவாரி மாநிலம் முதல்ல அம்பேத்கர் எப்பொழுதுமே தன்னுடைய அறிவார்ந்த கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டால், தரவுகள் முன்வைக்கப்பட்டால் அம்பேத்கர் தன்னுடைய கருத்தை மாற்றிக்குவார். ஒரு காலத்தில் அம்பேத்கர் சொன்னார், என்ன சொன்னார்னா, நான் மொழிவழி மாநிலம் வேண்டாம் அப்படின்னார். அதுக்கப்புறம் அப்போ அம்பேத்கர் வெளியே வந்துடுறார் அமைச்சரவையிலேருந்து. உடல்நலம் பாதிக்கப்பட்டு இருக்கிறார். உடல்நலம் பாதிக்கப்பட்டு இருக்கும் பொழுது இந்த ஃபசல் கமிட்டி ரிப்போர்ட் வருது. அதில் தரவுகள் அடிப்படையில் ஏன் கொடுக்கணும், டேட்டா வைஸ் இருக்குது, அது அம்பேத்கரை வெளியிட்டிருக்காரு. அதை படித்து அம்பேத்கர் என்ன சொல்கிறாரு, நான் எனது எதிரிகள் எப்பொழுதும் என்னை கேவலப்படுத்துவதில் ரொம்ப அக்கறையாக இருப்பாங்க. அதனால் இந்த அம்பேத்கர் மாறிட்டார், மொழி வழி மாநில எதிர்த்தவர் இப்போ ஆதரிக்கிறாருன்னு நினைப்பாங்க. ஒன்று நான் உங்களுக்கு சொல்லுவேன். எமர்சன் ஒரு கருத்தை சொன்னார், பிடிவாத குணம் யாருதுன்னா கழுதியுடையது. நான் கழுதியாக இருக்க விரும்பவில்லை, அறிவாளியாக இருக்க விரும்புகிறேன். தரவுகளை படித்தேன், நியாயம் என்று உணர்ந்தேன். ஆகவே நான் இந்த மொழி வழி மாநிலங்களை கருத்தை ஆதரிக்கிறேன். அரசமைப்பு சட்டத்தை திருத்தது. அந்த அரசமைப்பு சட்டம்தான் இன்றைய வரைக்கும் கூட்டாட்சிகளின் ஒரு அடித்தளமாக இருக்குது. அதையும் சிதைக்கலாம் என்கிற முயற்சிகள் நடக்கிறது. இப்போ சான்றாக இந்திய அரசமைப்பு சட்டத்தில் என்ன நடந்ததுன்னா, காஷ்மீருக்கு தனி அந்தஸ்து கொடுத்தாங்க. ஏன்னா அன்றைக்கு இருந்த அரசமைப்பு சட்ட அவையில் அங்கே இருக்க சூழ்நிலையை கருதி கொடுத்தாங்க. ஆனால் அப்பொழுது கூட என்ன சொன்னாங்க, காஷ்மீருக்கு தனி அந்தஸ்து எடுக்கணும்னு நீங்கள் நினைத்தீங்கன்னா அந்த மாநில சட்டமன்ற தீர்மானம் ஒப்புதல் அளித்த பிறகு தான் கொடுக்க முடியும்னு சொன்னாங்க. ஆனால் ஒப்புதல் பெற்றார்களா? பெறவே இல்லை. என்ன செய்தாங்க, குடியரசுத் தலைவர் ஆட்சி நடக்குது. குடியரசுத் தலைவர் ஆட்சி நடக்கிறப்ப இந்த கவர்னர் சொல்கிற கருத்தை ஏற்றுக்கிட்டு காஷ்மீரை பிரிச்சுட்டாங்க, மாநில அந்தஸ்தை நீக்கிட்டாங்க. அதுக்கு இப்போ மாநிலம் அல்ல, அது யூனியன் டெரிட்டரி ஆயிடுச்சு. எப்படி இது இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது. வருந்தத்தக்க வகையில் உச்ச நீதிமன்றம் அதை ஏற்றுக்கிட்டது. உச்ச நீதிமன்றம் பல மார்க் லேண்டன்கிற ஒரு பெரிய அமெரிக்க சட்டவியல் அறிஞர், அவர் சொல்கிறாரு, நீங்கள் இந்தியாவில் இருக்க நீதிபதிகள் பற்றி அவர் விமர்சனம் வைத்தார். அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கார் அமெரிக்காவில், 90 வயதானவர். பேக்வர்ட் கிளாஸ் இன் இந்தியாங்கிற புக்கில் அவர் சொல்கிறார், நீதிபதிகள் நடைமுறையில் இருக்கிற உணர்வை புரிந்து கொள்ளாதவர்களாக இந்தியாவில் இருக்கிறார்கள். ஆனால் தான் மாநிலங்கள் கொண்டு வந்த முற்போக்கான இடஒதுக்கீடை பல முறை தள்ளுபடி செய்தார்கள் என்று ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். ஆனால் அதே ஒன்றிய அரசு நரசிம்மராவ் தான் முதல் 27 விழுக்காடு இடஒதுக்கீடை கொண்டு வரப்போ அதுவும் உயர்கல்வி நிறுவனங்கள் அல்ல, வெறும் அரசு பதவிகளில் அதை கொண்டு வரபோது நரசிம்மராவ் என்ன சொல்கிறாரு, ஒரு கமிட்டிக்கு ரெஃபர் பண்ணி இதை வருமான அடிப்படையில் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் நரசிம்மராவ் அதை ஏற்றுக்கலை. அப்போனா சோஷியலி எஜுகேஷனலி பேக்வேர்டுன்னு அம்பேத்கர் முதல் அரசமைப்பு சட்டம் கொண்டு வந்தார்ல, அதுதான்ங்கிறத நரசிம்மராவ் அதை விட்டு கொடுத்தார். ஆனால் யாரையும் கேட்காம 10.1ன்னு கொண்டு வந்தாங்க. அதுக்கு உச்ச நீதிமன்றம் ஏற்றுச்சு. நீதிமன்றங்கள் தீர்ப்பு அளித்தால் கூட சட்ட வரையறைக்குள் மாநிலங்களை உணர்வை மதித்து மாநிலங்களுடைய மக்கள்கிட்ட வாக்கெடுப்பு நடத்துங்க. இப்போ இங்கே நடத்தினாங்கல்ல, கனடாவில் 2 தான் நடத்திட்டாங்க. 2 தரையும் பிரிவினை வேணான்னு மக்கள் நிராகரிச்சிட்டாங்கல்ல. அது மாதிரி மக்கள் வாக்கெடுப்பு முறையை அரசமைப்பு ஒரு எல்லையை மாற்றிருந்தா இருந்தால் காஷ்மீர் மக்கள்கிட்ட கேளுங்க. இப்போ ஆந்திரா ஒரு காலத்தில் மொராஜி தேசாய் பீரியடில் பாண்டிச்சேரியை தமிழ்நாடோடு இணைக்கிறதுக்கு ஒரு உத்தரவு போட்டார். உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 77 பாண்டிச்சேரியில் பெரும் கலவரம் வந்துடுச்சு. மொராஜி தேசாய் பின்வாங்கிட்டார். இப்பயே மோடி ஆட்சியில்
விவசாயம் வந்து வேளாண்மை துறை மாநில பட்டியலில் இருக்குது. ஆனால் அந்த மாநில பட்டியலில் இருக்கிற அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு அவங்க இந்த மார்க்கெட்டிங்குக்கு பொதுப்பட்டியலில் இருக்குது, ஒன்றிய பட்டியலில். அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங்கு இங்கே அடிப்படையில் அவங்க வந்து ஒரு சட்டத்தை ஏற்றினாங்க. ஓராண்டுகள் விவசாயிகள் போராடினாங்க, உடனே பின்வாங்கிட்டாங்க. இது போன்ற எண்ணற்ற உதாரணம் சொல்லணும். இந்த ஜிஎஸ்டியை பற்றி நான் சொல்லி என்னுடைய உரையை முடிக்கிறேன். ஜிஎஸ்டி வரி இருக்குது. ஜிஎஸ்டி வரியை உங்களுக்கு சென்னை பல்கலைக்கழக பொருளாதாரத்துறைக்கு பெரும் சிறப்புகள்லாம் உண்டு. என்னை பற்றி அவர்கள் சொன்னார்கள். எனக்கு முன்னால் ஜாம்பவான்கள்லாம் இருந்திருக்காங்கிறதுக்காக நான் சொல்ல வரேன். முதல் சென்னை பல்கலைக்கழகத்தின் பொருளாதார பேராசிரியர் கில்பர்ட் ஸ்லேட்டர், அவர் இங்கிலாந்திலேருந்து வரவழைக்கப்பட்டார். அவர் ஒரு முற்போக்கு சிந்தனையாளர். காந்திக்கு முன்னாடியே வேளாண் துறையை பற்றி ஆராய்ச்சி செய்யணும்னு சொல்லிட்டு சவுத் ஆர்காடில் இருக்க இருவேலிப்பட்டினம், இன்றைக்கி தாம்பரம் கிறிஸ்டியன் காலேஜ் இருக்கிற பகுதிக்கு மாணவர்களை எடுத்து சென்று வில்லேஜ் ஸ்டடீஸ்னு பண்ணார். அதுக்கப்புறம் தமிழை கற்றுக்கிட்டார். இங்கே இருக்கிற 1911 அவர் வந்து 15 வந்து சேர்றார். 11 புள்ளி விவரங்கள்லாம் படிக்கிறார். படிச்சுட்டு திராவிடியன் எலிமெண்ட்ஸ் இன் இந்தியாஸ் கல்ச்சர்னு எழுதுகிறார் ஒரு புத்தகம். இந்திய பண்பாட்டுகள் திராவிட கூறுகள்னு அப்போ அதில் சொல்லியிருப்பார். வேட்டையாடும் சமுதாயமாக உலக சமுதாயங்கள் எல்லாம் இருந்த காலத்தில் இந்த திராவிட சமுதாயம் நாகரிக சமுதாயமாக இருந்ததுன்னு சொன்னார். அப்போ இன்றைக்கி கீழடியில் நீங்கள்லாம் போய் பார்க்கணும். கீழடி மாணவர்களை எல்லோரும் வேண்டுகொள்கிறேன். திருநெல்வேலி பொருணையை கண்காட்சியை போய் பாருங்கள். இன்றைக்கு 3700 ஆண்டுகளுக்கு முன்பு இதை நிரூபித்துட்ட மெய்ப்பித்து காட்சி படக்காட்சி கூட வைத்திருக்காங்க. 7000 ஆண்டுகளுக்கு முன்பே அயனை பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதை முதலில் சொன்னவர் சென்னை பல்கலைக்கழகத்தின் பொருளாதாரத்துறை தலைவர் கில்பர்ட் ஸ்லேட்டர். அடுத்ததாக பிஜே தாமஸ்னு கேரளாவில் வந்தார். பிஜே தாமஸ்னு வந்தார் இதே பொருளாதாரத்துறைக்கு. ராஜாஜி 35 இங்கே சட்டப்படி பிரைமரி ஆகிறாரு. சேலம் மாவட்டத்தில் மது விலக்கை கொண்டு வராங்க. நிதி பற்றாக்குறை ஏற்படுது. உடனே ராஜாஜிக்கு அட்வைஸராக இருந்தார். பல பேர் சொல்கிறாங்க நான் திட்டக்குழு கலைஞர் தலைவரில் இருக்க இருந்தேன் உண்மைதான். ஆனால் அதுக்கு முன்னாடியே இருந்திருக்கார் நமது பிஜே தாமஸ், எக்கனாமிக் அட்வைசர் டு ராஜாஜி. அவர் தான் சேல்ஸ் டேக்ஸை கொண்டு வந்தார். இந்தியாவிற்கே சேல்ஸ் டாக்ஸுங்கிற ஒரு தத்துவத்தை புத்தகத்தை கொடுத்தனா அவருடைய 100ஆண்டு விழாவுக்கு என்னை கேரளாவில் அழைச்சிருந்தாங்க. அந்த சேல்ஸ் டாக்ஸ் புக்கு அவங்கள்ட்ட இல்லை. நான் கன்னிமாராலேருந்து எடுத்து ஜெராக்ஸ் பண்ணி கொண்டு காட்டினேன். எவ்வளோ பெரிய அறிஞர் நான் கேரளாலேருந்து வந்திருக்காங்க. எங்கள் பல்கலைக்கழகத்தில் 10 ஆண்டுகள் இருந்தார். இன்னொன்று சென்னை பல்கலைக்கழகத்தில் சாரதாராஜின்னு ஒரு பெண் பிஹெச்டி பண்ணாங்க. அவங்க தான் இந்தியாவிலே முதல் பெண் பிஹெச்டி இந்தியாவிலே. இதை இப்போ பிஎஸ் தாமஸை பற்றி ஒருத்தர் ஆராய்ச்சி ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். அதில் அவர் சொல்லியிருக்கார் சாரதாராஜி யாருன்னா என் துணைவியாருக்கு அவங்க ஆய்வு நெறியாளராக இருந்தாங்க. அவங்ககிட்ட தான் என் துணைவியார் இதே பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரத்துறையில். இப்படியாக பல சிறப்புகள் இருந்தது. அந்த சேல்ஸ் டேக்ஸ் என்னாச்சு, இன்றைக்கி ஜிஎஸ்டியாக போயிடுச்சு. ஜிஎஸ்டி சரி, மாநிலமும் சரி, ஒன்றிய அரசு சேர்ந்து ஒரு கவுன்சில் வச்சு ரேட் ஃபிக்ஸ் பண்ணலாங்க, கலந்து ஆலோசிக்கிறாங்க. அப்படி கலந்து ஆலோசிக்கிறாங்களா? 2014 தேர்தல் வரப்போகுது. குஜராத்தில் மோடி என்ன செஞ்சார், திடீர்னு குஜராத்தி விற்கிற பொருள்களுக்கெல்லாம் வரி குறைக்கணும்னு அவரே ஒரு 23 பொருட்கள் வரியை குறைக்கிறார். ஜிஎஸ்டி கவுன்சில் என்னாச்சு, அரசமைப்பு சட்ட அவை அதை கேட்டு மாற்றம் செய்யுது. சரி அப்போ விட்டார். இப்போ 2025 என்ன செய்கிறாரு, பீகார் எலெக்ஷன் வருது. ஆகஸ்ட் 15 கோட்டையிலேயே கொடியெடுத்து சொல்கிறார், நான் 23 பொருள்களுக்கு ஜிஎஸ்டி வரி குறைப்பேன்னு கேட்டேன். மாநிலத்தை கேட்டிங்களா அல்ல ஜிஎஸ்டி கவுன்சிலை கேட்டிங்களா
ஜிஎஸ்டி கவுன்சில் கான்ஸ்டிடியூஷனல் கவுன்சில்னா எப்படி நீங்கள் கேட்க அறிவிக்க முடியும்? உடனே அறிவிச்சிட்டாங்க. ஆகவே இந்தியாவில் கூட்டாட்சி நடைமுறைகள் பின்பற்றவில்லை. கூட்டாட்சி சட்டங்களே இந்த 106 முறை திருத்திருக்காங்க இந்தியாவில். உலகத்தில் எந்த கூட்டாட்சி நாட்டிலையும் திருத்திருக்காங்களான்னு நீங்கள் படிக்கணும். நீங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை போட்டிங்கனாலும் தெரியும். எதுக்கு 106 முறை? 106 முறை கிட்டத்தட்ட 134 முறை மாநில அரசை கலைச்சிருக்காங்க. கனடாவில் நடந்திருக்கா? கனடாவில் பிரிவினை கேட்ட மாநில கட்சியை கலைக்க முடியல. கலைச்சாங்களா? கலைக்கலை. அங்கே ஒரே ஒரு உதாரணம் சொல்லி முடிக்கிறேன். அங்கே எப்படி நான் அப்போ அந்த வாக்கெடுப்பு நடக்கிறப்ப நான் அந்த மாண்ட்ரியால் பல்கலைக்கழகத்துக்கு பிரைம் மினிஸ்டர் வந்திருந்தார். ஆஸ்திரேலியன் பிரைம் மினிஸ்டரும் கூப்பிட்டு வந்தார். அவங்க ஒரு செமினார் நடந்தது. அந்த செமினாரில் அந்த கியூபாக் பார்ட்டியோடைய முதலமைச்சருடைய மனைவி எழுந்து ஷவுட் பண்ணுறாங்க, டோன்ட் டாக் ஹியர் மிஸ்டர் ஆஸ்திரேலியன் பிரைம் மினிஸ்டர், he is bringing you to canvass for federalism against our demand of separation. எங்களுடைய பிரிவினை கோரிக்கை எதிராக கேன்வாஸ் பண்ணுறதுக்காக சிட் டவுன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இருந்தால் உடனே 356 வந்துடும். காலை சத்தம் போட்டார். உடனே அந்த ஆஸ்திரேலியன் பிரைம் மினிஸ்டர் என்ன செஞ்சார்? எழுந்து ஐ அப்பாலஜைஸ் ஃபார் த happenings here, but I don't want to take any stand on this issue அப்படின்னு சொல்லிட்டு பேசினார். ஆகவே மாநிலங்கள்னால் மக்கள் தான் மாநிலங்கள். இப்போ நம்ம டெல்லிக்கு போக முடியுமா? போக முடியாது. ஏன் போராட்டம்னா தலைமை செயலகத்துக்கு தான். ஆசிரியர் போராட்டம்னா தலைமை செயலகம் தான். ஒரே ஒரு போராட்டம் தான் இந்த விவசாயிகள் டெல்லியில் ஒரு வருஷம் பஞ்சாப் ஹரியானாலாம் சேர்ந்தது. ஆகவே இது போன்ற எல்லா துறைகளிலும் சட்ட ரீதியாக நிர்வாக ரீதியாக ஊடுருவல்கள் நடந்திருக்கு. அந்த ஊடுருவல்களை தடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஒன்றிய மாநில உறவுகள் ஆய்ந்து இந்த முதல் அறிக்கையில் நாங்கள் 10 பரிந்துரைகளை வழங்கியிருக்கோம். 10 பரிந்துரைகளுக்கும் நாங்கள் ஆதாரங்களை அளித்திருக்கோம், புள்ளி விவரங்கள் அளித்திருக்கோம். மற்ற நாடு நடைமுறைகளில் இருக்கிற அரசமைப்பு சட்ட நடைமுறை எப்படி இருக்கிறது, அதை திருத்துவதற்கு எப்படி பின்பற்றுகிறார்கள் என்று அளித்திருக்கிறோம். ஆகவே நான் இதோடு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். எனக்கு வாய்ப்பளித்த நான் பணியாற்றிய என்னுடைய தாய் வீட்டுக்கு வந்து மீண்டும் என்னுடைய மாணவர்களையும் மாணவிகளையும் பேராசிரியர்களையும் அறிஞர்களையும் சந்திக்கிற வாய்ப்பு கிடைத்ததற்காக சென்னை பல்கலைக்கழக ஆட்சி மன்ற குழுவிற்கும் குறிப்பாக சின்னம்மைக்கும் பேராசிரியர் ஆம்ஸ்ட்ராங்குக்கும் எனது நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம். உன் கடவுளை விட, உன் சாஸ்திரத்தை விட, உன் முன்னோரை விட, உன் வெங்காயம் விளக்கமாத்தை விட உன் அறிவு பெருசு, அதை சிந்தி.